மேலறை தியானம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரெரல் கிரேவ்ஸ், அலபாமா, USA. தலைப்பு மிகவும் கவனமாக கேட்பது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அண்மையில் காது கேட்பதற்கு உதவி செய்யும் கருவிகளை பெற்றுக்கொண்டேன். அது நன்றாக வேலை செய்கிறது. ஆனாலும் முன்னரைப் போலவே காலையில் கோப்பி குடித்து கொண்டு எனது மனைவியுடன் பேசுவது இல்லாமல் போயிற்று. காரணங்களில் ஒன்று, எனது மனைவி மிகவும் மெதுவாக பேசுபவர். மற்றது முக்கியமானது, நான் கவனித்து கேட்பதில்லை. அந்த நேரத்தில் எனது கைபேசியில் செய்தி தலைப்புகளையும் மின்னஞ்சலையும் பார்ப்பேன். எனக்கு காது கேட்காதபடியால் அல்ல, நான் கவனித்து கேட்காதபடியால் நாளின் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய முக்கிய சந்தர்ப்பத்தை இழந்து விடுகிறேன். அதை போலவே கடவுளால் எமக்கு தரப்பட்ட கொடையான பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னமும் ஐக்கியமும் நாம் மனதில் வைத்து போற்ற வேண்டிய விடயமாகும். இயேசு கிறிஸ்து எமக்கு கற்பித்தவைகளை நாம் கவனமாக பாதுகாக்க, எம்மை வழிநடத்தவும், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை எமக்கு தரவும் ஆவியானவர் கடவுளால் அனுப்பப்படுவார் என்று இன்றைய மகுட வாக்கியம் சொல்லுகிறது. எப்படியாயினும் நான் கவனித்து கேட்காமல் விட்டால் பல விடயங்களை இழந்து போவேன். பரிசுத்த ஆவியானவரும் அமைதியான குரலில்தான் பேசுகிறவர் என்று நினைக்கிறேன். புற கவனங்களை ஒரு பக்கம் தள்ளி கவனிக்கும் ஆத்மீக ஒழுங்கை நாம் பழகி கொண்டால் ஆவியானவர் பேசுவதை நாம் கவனித்து கேட்போம். ஜெபம். அன்பான ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை உணரவும், நீங்கள் தரும் சமாதானத்தை பெறவும், நீங்கள் சொல்வதை கேட்கவும் எமக்கு உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: அமைதியான ஜெபமும் கவனித்து கேட்பதும் கடவுளின் சித்தத்தை அறியச் செய்யும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.